அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில சட்டை முனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர் குறித்த பதிவுகள தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெற்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அழகு 3ல சித்தர் இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அ பெரும்பாலும் சித்தர்கள் குறித்த பதிவுகள நம்ம நிறைவு செய்யக்கூடிய தருவாயில இருக்கோம். ஏன்னா ஒரு 18 சித்தர்கள் பக்கம் நம்ம பதிவுகள பார்த்துட்டோம். இருந்தாலும் கூட விடுபட்ட ஒரு சில சித்தர்கள பார்த்தோம் அப்படின்னா, இந்த அலகு முடியப் போகிறது. அதனால சித்தர் இலக்கியம் அப்படின்ற பெரிய பகுதி நிறைவு தருவாயில் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யாருன்னா, சட்டை முனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர் பத்திய பதிவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவ பார்க்கலாம். சட்டை முனி இவர் சேனியர் குலத்துல பிறந்தவர். நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவ முறைகள பத்தி இவர் பேசியிருக்கிறாரு. போகரினுடைய சீடர். சிங்கள நாட்டு தேவதாசி மங்கைக்கு பிறந்தவர் தான் அந்த சட்டைமுனி. பிழைப்பை தேடி தமிழ்நாட்டுக்கு பின்னாடி வர்றாங்க. சட்டைமுனியினுடைய பெற்றோர் விவசாய கூலிகளாக தங்களுடைய பிழப்ப நடத்திட்டு வராங்க. தன்னுடைய பெற்றோருக்கு வேலை இல்லாத நாட்கள்ல கோயில்கள்ல யாசகம் பெற்று உதவி செய்றாரு இந்த சட்டைமுனி. இல்லறத்துல நாட்டமில்லாத இவரு ஒரு நாள் கோயில்கள்ல யாசகம் பெற போகும்போது, வடநாட்டுல இருந்து வந்த ஒரு சித்தரை இவர் பார்க்கிறாரு. அவரிடம் இருந்த அபூர்வ சக்திய கண்டு அவருடனே சென்று விடுறாரு. அப்ப அப்பா, அம்மாலாம் மறந்துட்டாரு. ஞான வேட்கை மிகுதியாக இருந்த இந்த சட்டைமுனிய பார்த்து, போகரை சந்திக்குமாறு கூறுறாரு. அவருக்கு ஞான உபதேசம் செய்துவிட்டு பின்னாடி போகரும் போயிர்றாரு. சட்டைமுனி யாருடனும் ஒட்டாமலும் ஒதுங்கியே வாழ்ந்துட்டு வர்றாரு. ஞானம் முழுமை அடையாததால காடுகளிலும், மலைகள்லயும் சுற்றித் திரிஞ்சு, பின்னாடி போகருடைய சீடராக சித்தர் மார்க்கத்துல இணையறாரு. கொங்கண முனிவர ஒரு நாள் தரிசித்து, அவருடைய திருவடிகள்ல வீழ்ந்து வணங்குறாரு. அப்ப அவருடைய உபதேசம் பெற தகுதியானவர் தான் அப்படின்னு அவர் அறிஞ்சு, "தவத்தை செய்து விளைவை பெருக்கு. நீ எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் உன் எதிரில் நான் நிற்பேன்." அங்க தவறுதலா இருக்கு. "நான் நிற்பேன்" அப்படின்னு சொல்லி அவரு மறைஞ்சிடுறாரு சொல்லிட்டு. களங்கமில்லாத சட்டைமுனி தன்னுடைய உள்ளத்துல விழுந்த உபதேச வார்த்தைகள கண்ணும் கருத்துமா பாதுகாத்து வர்றாரு. கம்பளி சட்டைய போர்த்திக் கொண்டதுனால இவருக்கு சட்டைமுனி அப்படின்ற பெயர் வந்ததா சொல்றாங்க. அகத்தியரினுடைய பெருநூல் காவியத்துல சட்டைமுனி அடிக்கடி கைலை கைலங்கிரியை அடைந்து சிவபெருமானிடம் நட்பு பூண்டிருந்ததாகவும், கைலையில் உள்ள குளிர தாங்க முடியாதனால எப்பொழுதுமே கம்பளி சட்டை அணிந்திருந்ததாகவும் குறிப்புகள் சொல்லப்படுது. கால்நடையாக ஊர் ஊரா சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த சட்டைமுனி, தூரத்துல தெரியக்கூடிய திருவரங்கன் கோயில கண்டு எப்படியாவது இரவு பொழுதுக்குள்ள அரங்கன தரிசித்துறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சு விரைவா நடந்து போறாரு. அந்த கோயில அடைவதற்கு முன்னாடியே அர்த்த ஜாம பூஜை முடிந்து கோயில் கதவுல அடைச்சிடுறாங்க. ஏமாற்றம் அடைந்த அந்த சட்டைமுனி கோயிலுடைய வாசல்லே நின்று 3 முறை அரங்கா ரூபப், அரங்கா ரூபப், அரங்கா அப்படின்னு கதர்றாரு. சட்டைமுனியினுடைய கதறலை கேட்டு கோயில் வாசல் கதவுகள் தானாவே திறந்துருது. மேளதாளங்கள், கோயில் மணி இதெல்லாமே ஒலிக்க ஆரம்பிக்குது. அரங்கனுடைய அரிய அற்புத தரிசனத்த பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நள்ளிரவுல கோயில் கதவுகள் திறந்திருப்பத கண்ட ஊர் மக்கள் பதறி ஓடி அரங்கனுடைய ஆபரணங்கள் அனைத்தும் சட்டைமுனி அணிந்திருப்பத பார்த்தோனே ஊர் மக்கள், "கள்வனுக்கு அரங்கனின் தரிசனம் ஒரு கேடா" அப்படின்னு கோபமுற்று ஆபரணங்கள கழற்றி பின்னாடி அத சுத்தம் செஞ்சு அரங்கனுக்கு சாத்துறாங்க. சட்டைமுனிய விசாரணைக்காக அந்த ஊர் மன்னன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்படி விசாரித்தபோது சட்டைமுனி "இது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாமே அரங்கனுடைய திருவிளையாடல் தான்" அப்படின்னு சொல்றாரு. இவனுடைய அந்த களவு செயலுக்கு அரங்கனையே சாட்சியா மாத்துறானே அப்படின்னு நினைச்சு அந்த மன்னன் சட்டைமுனிய சன்னதிக்கு அழைத்துச் செல்லும்படி கட்டளையிடுறான். அங்கு கோயில் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. சட்டைமுனி மறுபடியும் கோயில் வாசல் அருகே அரங்க அரங்கா ரூபவ், அரங்கா ரூபவ், அரங்கா அப்படின்னு சொல்லி 3 முறை அந்த ம் அரங்கன பத்தி பாடுறாரு. கூவுறாரு. உடனே கோயில்களுடைய மணிகள் ஒலிக்குது. மேளதாளங்கள் முழங்குது. முரசுகள் அதிருது. சட்டைமுனி அரங்கனுடைய அருகில் இருக்க, அரங்கனுடைய ஆபரணங்கள் ஒவ்வொன்றா சட்டைமுனியின் மேல் சேருது. இந்த அரங்கனுடைய திருவிளையாடல அனைவரும் பார்த்து கொண்டிருந்த போதே சட்டைமுனி இறைவனோட
இரண்டறக் கலந்து மறைந்தார். எனவே சட்டைமுனியினுடைய ஜீவசமாதி திருவரங்கத்திலேயே இருப்பதா கூறப்படுது. இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, சட்டைமுனி நிகண்டு 1200, சட்டைமுனி வாதகாவியம் 1000, சட்டைமுனி சரக்கு வைப்பு 500, சட்டைமுனி நவரத்தின வைப்பு 500, சட்டைமுனி வாகடம் 200, சட்டைமுனி கற்பம் 100, சட்டைமுனி உம்மை விளக்கம் 51, சட்டைமுனி தீட்சை 200, சட்டைமுனி ஞானம் 200, சட்டைமுனி பின் ஞாக்னம் 200, சட்டைமுனி சடாச்சர கோவை 108, சட்டைமுனி நிகண்டு தண்டகம் 81, சட்டைமுனி மேற்படி சூத்திரம் 52, சட்டைமுனி குரு சூத்திரம் 25, சட்டைமுனி ஞான விளக்கம் 51. இந்த தகவலோட சட்டைமுனி குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.